ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் கலாட்டா. இன்றைக்கி நம்ம இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு ரொம்ப நாளாச்சு. நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்குள்ளே ரீசனை நான் போக போக சொல்கிறேன். இப்போ இதுக்காண்டி ஒரு அடி ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதில் 4.25 அடி எடுத்துக்குவோம். ஒயரு 1 2 3 4 4.25 அடி எடுத்திருக்கேன். இது போல் நான் 18 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன், ரோஸ் அண்டு எல்லோ. இப்போ நம்ம பேஸ் போட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ கட் பண்ண ஒயரை 2ஆக மடிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா மடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது ரன்னிங் ஒயரை அதே அளவு எடுத்து நல்லா மடிச்சுட்டு நம்ம இப்போ சோவி போட்டோம். இதான் ஃபஸ்ட்டு சோவி. நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும், பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. இது 2வது ஒயர். அதே போல் மடிச்சுக்கிட்டு 2வது ஒயரில் நம்ம இப்போ 2வது சொவி போட ஆரம்பிச்சிட்டோம். சொல்கிறத விட நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கும்போது நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நம்ம ஃபுல்லாக பின்னிக்கிட்டே வந்துடுவோம். இப்போ பின்னியாச்சு. இப்போ அடுத்த லைன் நம்ம போட ஆரம்பிப்போம். இதை கரெக்டாக நம்ம பின்னிக்கிட்டு வந்ததும் அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த போடுற ஒயர் இருக்கு இல்லையா, ரெண்டையும் சேர்த்து சரிசமமாக கட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அளவு கூட குறைச்சல் இல்லாமல் வரும். இப்போ 2வது லைனுக்கு அதே மாதிரி அளவு எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர்லேருந்து அளவு எடுத்து நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் டைட் கொடுத்து பின்ன ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி லூஸ் ஆகும். நம்ம கொஞ்சம் டைட் பண்ணி பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ நான் பின்னியாச்சு. இப்போ ஒன் சைடு இங்கே போடும்போது நம்ம அடுத்த சைடு வந்து ஆப்போசிட் சைடில் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக வரும் ஒயர். இல்லாட்டி முன்ன பின்ன ஆகிடும். அப்போ வந்து கூட வந்து சரியாக வராது. அதுக்கு தான். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு, அடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஈக்குச்சி வச்சு இன்சர்ட் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம வந்து நல்லா புது குச்சியாக யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் விட்டுட்டு 2வது லைனில் இன்சர்ட் பண்ணுறேன் நான். இன்னொன்று, நான் வீடியோ போடுறதுக்கு லேட்டானதுக்கு காரணம் கையில் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இல்லாக்கிட்ட இந்த வீடியோ அப்போவே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரையும் பக்கத்தில் உள்ள ஒயரையும் நம்ம சேர்த்து பின்னும் போது மூளை மடங்கிடும். நம்ம மூளை மடங்கினோன்னா அந்த இடம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதான் கரெக்டான ஒரு இது. இதே மாதிரி நம்ம சுற்றிலும் இப்போ பின்னிக்கிட்டு வர வேண்டியது தான். பின்னிக்கிட்டு வந்தால் 4 எட்ஜிலையும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு வந்தோன்னே அது மூளை மடங்கிடுச்சு. மூளையும் மடங்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கூட கடகடன்னு நம்ம வளர்த்துடலாம் கூடைய. இது நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புரியலைன்னாலுமே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ 2வது எட்ஜை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சொன்னால் அது ஃபஸ்ட்டு, இது 2வது, இது 3வது. ஒரு குடைக்கு 4 மூளை மடக்கிற பகுதி வரும் நம்ம பின்னிக்கிட்டே வரும்போது. இது 1, இது 2, இது 3, இது ஃபைனலாக 4 மடக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடகடன்னு பின்னிடலாம். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போட போட பழகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒயரை மாற்ற போகிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. அந்த ரோஸ் கலர் ஒயரை அந்த அந்த சோவியை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு இதை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒரு அளவுக்கு நம்ம கை விரல் அளவுக்கு நீளம் விட்டே கட் பண்ணுவோம். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிக்குவோம்.
இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக பின்னிக்கிட்டே வருவோம். இப்போ இதை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணலான்னு நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நான் இதே மாதிரி கூட பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இது வந்ததுனாக்கா ஒன்று விட்டு ஒன்று இன்சர்ட் பண்ணி விடணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி 2வது லைனை விட்டுட்டு 3வது ஒயரில் நீங்கள் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி உள்ளாரக்க சொருகி விட்டுருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே புரியும். புரியலைன்னா டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரியே எல்லா ஒயரையும் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இழுத்து நல்லா விட்டால் இதே மாதிரி நம்ம கூட நல்லா ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ பிடி போடுறது, பிடிக்கு தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்கு தேவையான அளவோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வீடியோ காட்டுற மாதிரியே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறது அருமையாக இருக்கா என்னான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே அருவ மாதிரி தான் தெரியுது. இப்போ இதான் இதோட ரன்னிங் ஒயர். இதை இந்த பக்கமாக விட்டு அந்த பக்கமாக இன்சர்ட் பண்ணி எடுத்துடணும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நல்லா கவனமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 விரலாட்டி ஒரு மடக்கு மடக்கி இழுத்தோனாக்கா முறுக்கு கைப்பிடி ஃப்ரெண்ட்ஸ். இது திருப்பி அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் இதே மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி பின்னும் போது முறுக்கு கைப்பிடி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கூட ரெடி ஆயிடுச்சு.